Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு விதமான பூண்டு சட்னி. இது வந்து என்னோட ஓன் ரெசிபி கிடையாது. நான் வந்து வேற ஒரு ரெசிபில இருந்து எடுத்து செஞ்சதுதான். பட் இதிலே வந்து எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்ன்றத நான் சொல்லப் போறேன். இது நீங்க செஞ்சிக்கிட்டீங்கன்னா 1 வீக் அல்லது ஒரு 4 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி தான். பூண்டு வந்து ஒரு 30 பல்லு எடுத்துர்க்கேன் இல்லது 25 எடுத்துக்கங்க. காஞ்ச மிளகாய் என்ன செய்றீங்கன்னா அதோட காம்பை வந்து மேலே உள்ளத கிள்ளிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான காரம் இருக்கும். ஸோ நான் எல்லா விதையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஒரு எவ்வளோ சொல்கிறது, எலுமிச்சம்பழத்திலே பாதி அளவு உள்ள அளவு புளி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து வரமிளகா காரத்தோட பூண்டோட காரம் அந்த இதுதான் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம பச்சையாக அரைக்க போகிற சட்னி தான். நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், பச்சையாக அரைச்சா ஸ்மெல் வராதா, ரா ஸ்மெல் இருக்காதான்னு. இருக்காது. ஏன்னா வந்து இந்த காய்ந்த மிளகாய் சேர்க்கறனால அதோட ஃப்ளேவர் வந்து இந்த பூண்டோட ரா ஸ்மெல்லை கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனாலும் இந்த சட்னியில் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. தண்ணி சேர்க்காமல் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அரைக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை அரைக்கிறனால காரம் வந்து இன்னும் கட் ஆகும், டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இந்த சட்னி வந்து உங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இன்கேஸ் காரமாக இருக்குது, அந்த ரா ஸ்மெல் பிடிக்கலைன்னா ஜஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சட்னியை நீங்கள் அதில் சேர்த்து நல்லா அடுப்பில் 2 வதக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இதை வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. இது நம்ம ப்ரெட்டில் டோஸ்ட் தடவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா கார்லிக் ப்ரெட்டுங்கிறது அதோட ஃப்ளேவர் நல்லா இதுக்கு இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.